evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். அதாவது தைப்பொங்கல் அப்படின்னாலே வந்து தமிழர்களோட திருநாள், தமிழர்களோட தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த தைப்பொங்கல் திருநாளை நம்ம வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தைப்பொங்கல்னால என்ன செய்வோம்னா சக்கரை பொங்கல் வைப்போம், கரும்பு வந்து வாங்கி வைப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள், அந்த அறுவடை முடிஞ்சு அந்த நன்றி சொல்கிற நாள் இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இந்த தைப்பொங்கலில் எந்த டைமில் வந்து விளக்கு பொருத்தி என்னென்ன வச்சு சாமி கும்பிட்டா நம்ம வீட்டுக்கு ரொம்ப வந்து சுபிட்சம் வந்து சேரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்ன வகையில் சாமி கும்பிடணும், என்னென்ன வச்சு பண்ணணும் அப்படின்றத முழுசாக சொல்ல போகிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் பண்ணாலே போதும், வருடம் முழுக்க உங்கள் வீடு வந்து நல்லா செல்வ செழிப்போடு எப்பயுமே இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ இந்த வீடியோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல், அதாவது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பெருமையான ஒரு விழா அப்படின்னா அது தைப்பொங்கல் தான். அதாவது சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள் வந்து அது. அதாவது சூரிய பகவான் தான் நம்மளோட ஒரு வாழ்க்கையோட ஆதாரமே, அதாவது உலகத்தோட ஆதாரமே அந்த சூரியன் தான். அதுக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு அருமையான நாள்னா அது வந்து இந்த தைப்பொங்கல் தான். தைப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இந்த தைப்பொங்கலை, மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன, அங்கே அதாவது நெல் வயல்களில் விளையிற அந்த புது நெல்லை வந்து அன்றைக்கி வந்து அறுவடை பண்ணுற நாள் இல்லையா, அந்த நெல்லை புத்தம்புது அரிசி, அந்த நெல்லை அறுவடை பண்ண அந்த நெல் புத்தம்புது அரிசியை புத்தம்புது பானையில் பொங்கல் வச்சு அந்த சூரிய பகவானுக்கு படைச்சி வணங்குற ஒரு அருமையான நாள் தான் இந்த தைப்பொங்கல். அதான் அவங்க என்ன பண்ணால் நல்லா அந்த புது அரிசி இருக்குல்ல, அதில் சர்க்கரை, பால், வெல்லம் எல்லாம் சேர்த்து சோறாக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த வருடத்தோட அந்த அறுவடை நாளோட பெரிய ஒரு இதையே அவங்க வந்து அடைஞ்சிட்டதாக அவங்க நினைப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க. அந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் வச்சுருப்பாங்க இல்லையா கிராமப்புறங்களில், அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை நல்லா கலர் கலராக வந்து வண்ணங்கள் பூசி அவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மாட்டுக்கு வந்து அவ்வளோ வழிபாடு பண்ணுவாங்க அந்த தைப்பொங்கலில். அந்த மாடு ஏன்னா அந்த உழுவர், அதாவது சொல்ல ஏர் உழுவுறதுக்கே வந்து மாடு தான் வந்து ஆதாரம் இல்லையா, அதனால் அந்த மாடுக்கு நன்றி சொல்கிறனால வந்து இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாளில் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து எப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்போனா அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேகமாக எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு வாசலில் வந்து சாணம் இருக்கு இல்லையா, சாணம் தெளித்து நல்லா கோலம் போட்டு மெழுகுவாங்க. அந்த சாணத்தை மெழுகி கோலம் போட்டு அவ்வளோ அந்த பிள்ளையார் வைப்பாங்க, பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் ஒரு மலர் வச்சு அவ்வளோ அருமையாக வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாணிலாம் தெளிக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க என்ன செய்யலாம்னா வேகமாக எழுந்திரிச்சு குளிச்சிடணும். காலையில் என்னடா எங்கள் வீட்டிலலாம் சாணம் தெளிக்க முடியாது நான் நினைக்காதீங்க. காலை எழுந்திரிங்க, நல்லா வேகமாக அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குளித்து புத்தாடை நல்லா அணிஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வீட்டு வாசலில் மாவிலை இருக்குல்லையா அதை கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா மாவிலை வந்து வீட்டு வாசலை கட்டினாலே போதும், எந்த விதமான தீய சக்தியும் நம்ம வீட்டை வந்து நெருங்காது அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் வீட்டு வாசல் நல்லா மாவிலை கட்டி வைங்க. 2 நிலப்படிகளே மஞ்சள் பூசி குங்குமத்தால் பொட்டு வச்சு, அதாவது வாசல்லையும் நல்லா 2 கரும்பை கட்டி வச்சு மலர்கள் இருக்கு இல்லையா, மலர்களை கட்டி அந்த மாவிளையோடு சேர்த்து மலர்களையும் போட்டு வச்சாலே போதும், நம்ம வீடு அவ்வளோ ஒரு சுபிட்சமாக இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை நல்லா க்ளீன் பண்ணி அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளை வந்து நல்லா ரவுண்டாக பூசுவாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு பக்தி, அதாவது சாமியோட அடையாளம் வந்து அந்த மஞ்சளையும் குங்குமத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா வட்டமாக வந்து போட்டு அதில் வந்து குங்குமம் வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதில் நல்லா பொட்டுகள் வச்சு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு பொருத்தி அந்த இடத்துல நம்ம சக்கரை பொங்கல் புதுசாக பண்ணியிருப்போம் இல்லையா, புது பானையில் நல்லா வெல்லம், நெய், பால் இதெல்லாம் போட்டு சக்கரை பொங்கலை படைச்சி அங்கே வெத்தலை, தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளோட வீடு
முழுசாக அப்படியே எப்படி சொல்கிறது அவ்வளோ தெய்வ கடாட்சமாக வந்து அன்றைக்கி வந்து மாறிடும். அது இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் 2 பக்கம் குத்து விளக்கு நல்லா ஏற்றி வச்சு எப்படி செய்யணும்னா பிள்ளையாருங்கிறது சொல்லுவோம் இல்லையா, பிள்ளையார் பிடிப்பாங்கம்மா. அதாவது மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சு அதில் வந்து ஒரு காயின் வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய வழக்கமாக வந்து இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் பிள்ளையார் இல்லாமல் வந்து அந்த சாமியோட இது வந்து முழுமையாகாது. அதனால் பிள்ளையார் பிடிச்சு வச்சு நீங்கள் வந்து அதிகாலையில் இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். வருடம் முழுக்க பொங்கல் அன்னைக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வருடம் முழுக்க எப்போவுமே உங்களோட குடும்பம் நல்லா தித்திப்பா, எப்படி நம்ம பொங்கல் வந்து தித்திப்பா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட குடும்பமும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனசு பொங்கி சந்தோஷமா தித்திப்பா என்னைக்குமே இருக்கும் அப்படின்றது ஒரு முழு நம்பிக்கை. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.